பஞ்சாபில் கபடி போட்டியின் போது தமிழக கபடி வீராங்கனைகள் மீது தாக்குதல். பவுல் அட்டாக் குறித்து வீராங்கனைகள் முறையிட்ட போது நடுவர் தாக்கியதாக குற்றச்சாட்டு. ஆல் இந்திய யூனிவர்சிட்டி போட்டியில் ஒட்டஞ்சத்திரமும் தர்பங்கா டீம் விளையாடிச்சு. அதில் பாயிண்ட் கேட்க போன வீராங்கனைகள் மீது தேவையில்லாத அடிச்சு பிள்ளைகளுக்கு பல பேருக்கு காயம். போன மேட்ச் ஜென்ஸ் மேட்சுக்கு ஆரம்பிச்சு வந்து கேர்ள்ஸையும் அடிக்கிறாங்க. பிள்ளைகளை கூட பார்க்காம சேர் எடுத்து பட்டையா அடிக்கிறானுங்க. கேட்க போன எங்களையும் தள்ளுறானுங்க. கோச் கேட்க போனா கோச் தூக்கிட்டு போறானுங்க. இதுக்கு என்ன முடிவுனே தெரியல. இந்த பொண்ணுக்கெல்லாம் நடக்கவே முடியல. இந்த பொண்ணால நடக்கவே முடியல. தமிழக மாணவிகளின் பாதுகாப்பை திமுக அரசு உறுதி செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். விளையாட்டில் சமத்துவம் இருக்க வேண்டுமே தவிர சண்டை இருக்கக்கூடாது என்றும் கருத்து. பஞ்சாபில் தாக்கப்பட்ட தமிழ்நாடு கபடி வீராங்கனைகள் பாதுகாப்பாக உள்ளனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். கூட சென்ற பிசிக்கல் டைரக்டர் கலையரசி அவங்க கூட நான் தொலைபேசியில் பேசிட்டேன். எந்த விதமான ஒரு பதட்டமான சூழ்நிலை இல்லை. எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கிறாங்க. ஆகவே யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம், வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். வேங்கை வயல் வழக்கில் ஆயுதப்படை காவலர் முரளிராஜா உள்ளிட்ட 3 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் என உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். முட்டுக்காடு பஞ்சாயத்து தலைவரின் கணவரை பழிவாங்கும் நோக்கில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலப்பு எனவும் விளக்கம். வேங்கை வயல் வழக்கில் காவல்துறை குற்றப்பத்திரிகையை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது என திருமாவளவன் வலியுறுத்தல். குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி என்றும் வழக்கை சிபிசிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் கருத்து. வேங்கை வயல் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் வலியுறுத்தல். வேங்கை வயல் விவகாரம் குறித்து சிபிஐ விசாரிக்க அதிமுக கோரிக்கை. திமுக கூட்டணி கட்சிகள் சிபிஐ விசாரணை கோரி உள்ளது வரவேற்கத்தக்கது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. அல்ல 234 தொகுதிகளையும் வெல்ல முடியும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை. நாம் தமிழர் உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் 3000 பேர் இணைந்த நிகழ்ச்சியில் பேச்சு. ஆளுநரின் பேச்சு திமுகவை வளர்க்கிறது, அவரை மாற்றாதீர்கள். நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. இப்படி மதத்தை மையமாக வச்சு பேசிட்டு இருக்கிறார என்னதான் வருத்தப்படுவது உண்டு. பேசட்டும், அவர் பேச பேசதான் நமக்கு ஆதரவு ஜாஸ்தி ஆகுது. அதனால சில பேர் கவர்னரை மாற்றுங்கன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் சட்டமன்றத்தில் நாங்கள் கவர்னர் மாற்றுங்க தீர்மானம் போட்டிருக்கிறோமா? நாங்கள் போடல, தீர்மானமே போடல. அவர் இருக்கணும், இருந்தால் தான் திமுக இன்னும் வளருது. பெரியாரை தூற்றுவோரை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். திமுகவில் இணைந்த நாம் தமிழர் கட்சியினர் உள்ளிட்டோருக்கு உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள். நாம் அறிவாளிகளாக இருப்பதற்கு தந்தை பெரியாரே காரணம் என அமைச்சர் துரைமுருகன் பேச்சு. பெரியாரை தூற்றுவோர் இழிபிறவிகள் என்றும் விமர்சனம். பெரியார் ஒழிக என்பது என் கோட்பாடு அல்ல, பிரபாகரன் வாழ்க என்பதுதான் கோட்பாடு. நான் அரசியல் அனாதை என்றால் ஏன் பெரியார் உணர்வாளர்களுக்கு பயம் வருகிறது என்றும் சீமான் கேள்வி. நீங்க திராவிட குறியீடா நிறுத்துறீங்க. நாங்க எங்கள் தலைவன் தமிழ் தேசியத்தின் எழுச்சி, அதனுடைய முகவரி, பெரும் அடையாளமா நாங்க பாக்குறோம். நான் தனிச்சு நிக்கிறேன், நான் அனாதையா? நீ அப்படிதான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருந்த. அனாதை பையில பார்த்து ஏன் அரண்டு போய் திரியிற?
டாவோஸ் உலக பொருளாதார மாநாட்டில் 50 சந்திப்புகள் நடத்தியும் தமிழகத்திற்கு எந்த முதலீடும் கிடைக்கவில்லை. இதுவா திராவிட மாடல் சாதனை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. குடியரசு தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்து. விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு அழைப்பு. தமிழக வெற்றி கழகத்திற்கு 19 மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்து கட்சித் தலைவர் விஜய் உத்தரவு. உங்கள் அனைவரையும் நம்பியே கட்சி தொடங்கியிருக்கிறேன் என நிர்வாகிகளிடம் உருக்கம். உங்க எல்லாரையும் நம்பிதான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன், கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. உயிர் இருக்கிற வரைக்கும் எங்க அண்ணனுக்கு தான், இந்த கட்சிக்காக தான் நான் கடைசி வரைக்கும் நான் இந்த கட்சிக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணுவேன். கட்சி பொறுப்புகளுக்கு பணம் பெறும் நிர்வாகிகள் கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கப்படுவார்கள். தமிழக வெற்றி கழக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் எச்சரிக்கை. மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து ஊர் திரும்பிய அரிட்டாப்பட்டி கிராம பிரதிநிதிகளுக்கு உற்சாக வரவேற்பு. டங்ஸ்டன் கனிமச் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டதால் மேளதாளம் முழங்க ஆரத்தி எடுத்து கோலாகலம். ரவுடிகளுக்கு பட்டப்பெயர் வைப்பதை தவிர்க்க வேண்டும். காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். தமிழகத்தில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து 4 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும். போக்குவரத்து துறை செயலாளர் தலைமையிலான உயர்நிலை குழுவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் ரவுடி நாகேந்திரனின் சகோதரி மற்றும் அவரது கணவர் கைது. கந்து வட்டிக்கு பணம் கொடுத்து கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் காவல்துறை நடவடிக்கை. ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டவுடன் மாதந்தோறும் மின்கட்டண கணக்கீடு அமலுக்கு வரும். மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். வக்ஃபு மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இருந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஒரு நாள் இடைநீக்கம். கூட்டத்தில் அமளியில் ஈடுபட்டதால் திமுக எம்பி ஆர் ராசா உள்ளிட்ட 10 பேர் மீது நடவடிக்கை. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவை சபாநாயகருக்கு கடிதம். நியாயமான முறையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டுகோள். கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் பெரும்பாலான கொள்கை பணிகள் முடிவடைந்துவிட்டன. குஜராத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. டெல்லிக்கு ஷீலா தீக்ஷித்தின் வளர்ச்சி மாடல் தான் வேண்டும். பொய்யான பரப்புரைகளை மோடியும் கெஜ்ரிவாலும் செய்து வருவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மகாராஷ்டிராவில் வெடிபொருள் ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 8 பேர் உயிரிழப்பு. வெடி விபத்து ஏற்பட்ட போது 5 கிலோமீட்டர் தூரம் வரை அதிர்வு உணரப்பட்டதால் அப்பகுதி மக்கள் அச்சம். உரிய ஆவணங்கள் இன்றி வெளிநாடுகளில் குடியேறிய இந்தியர்கள் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கருத்து. சட்டப்பூர்வமாக நாடு திரும்புவதற்கு மத்திய அரசு எப்போதும் ஆதரவளிக்கும் என விளக்கம். அதானி குழுமத்திற்கு அளித்த ஒப்பந்தத்தை ரத்து செய்தது இலங்கை அரசு. ஊழல் புகார்கள் எழுந்த நிலையில் நடவடிக்கை.
கடல்சார் உள்கட்டமைப்புகளுக்காக மொரீசியஸ் கடல் பகுதியை அளவீடு செய்யும் பணிகளை நிறைவு செய்த இந்திய கடற்படை. மொரீசியஸ் அதிபர் தரம்பீர் கோகுல் அறிக்கை சமர்ப்பிப்பு. பிறப்புரிமை அடிப்படையில் அமெரிக்க குடியுரிமை கோர முடியாது என்ற அதிபர் டிரம்பின் உத்தரவுக்கு வாஷிங்டன் நீதிமன்றம் இடைக்கால தடை. அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணான உத்தரவை அமல்படுத்த வேண்டாம் என்று அறிவுறுத்தல். ஊழலையும் இரும்பு கரம் கொண்டு ஒழித்து உலகளவில் முன்னோடியாக இருப்போம். இரும்பு காலத்தின் முன்னோடி தமிழகம் என பெருமைப்படுவதை சுட்டிக்காட்டி உயர்நீதிமன்றம் கருத்து. பிரபாகரனுடனான சீமான் புகைப்படம் குறித்து பேட்டியளித்த தனக்கு தொலைபேசி வாயிலாக மிரட்டல் வருகிறது. எக்ஸ் வலைதளத்தில் திரைப்பட இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா நகரில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சிறுமியின் வாக்குமூலம் வீடியோ வெளியான விவகாரம். சிறப்பு விசாரணை குழுவை மாற்றி அமைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. பெங்களூரிலிருந்து மதுரைக்கு காரில் கடத்தி வரப்பட்ட கூலிப் உட்பட 495 கிலோ போதைப் பொருட்கள். வாகன சோதனையின் போது பறிமுதல் செய்து ராஜஸ்தானைச் சேர்ந்த இருவரை கைது செய்த காவல்துறை. புதுக்கோட்டையில் சமூக செயற்பாட்டாளர் ஜகபர் அலி கொலையை கண்டித்து விவசாயிகள் போராட்டம். தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி குறைதீர்ப்பு கூட்டம் புறக்கணிப்பு. கேப்டனின் தம்பியாக கனிமவள கொள்ளையை தட்டி கேட்டவர் ஜகபர் அலி என பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. தமிழகம் முழுவதும் கனிமவள கொள்ளை நடப்பதாகவும் குற்றச்சாட்டு. திருப்பரங்குன்றம் மலைக்கு தான் சென்று அசைவ உணவு சாப்பிட்டதை நிரூபிக்க முடியுமா? அண்ணாமலை நிரூபித்தால் பதவி விலகுகிறேன் என நவாஸ் கனி எம்பி பேட்டி. நான் அங்கே போய் கூட்டத்தினரை அழைத்து கொண்டு மலையில் சென்று பிரியாணி சாப்பிட்டதாக சொன்னால் நான் பதவி விலகுவதற்கு தயார். அவர் சொன்ன குற்றச்சாட்டை நிரூபிக்க தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை பதவி விலகுவாரா? மத்திய பிரதேசத்தில் 17 கோயில் நகரங்களில் மதுபானங்களுக்கு தடை. மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் உத்தரவுக்கு பல்வேறு தரப்பினர் வரவேற்பு. மகா கும்பமேளா தொடங்கிய 10 நாட்களில் இதுவரை 10 கோடி பக்தர்கள் புனித நீராடல். லக்னோவில் நடந்த விழாவில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பெருமிதம். குடியரசு தினத்தையொட்டி இந்திய எல்லைப் பகுதியில் உஷார் நிலை. வடக்கு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் கடும் பனி குளிரிலும் ராணுவ வீரர்கள் தீவிர கண்காணிப்பு. குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் இந்தோனேசிய அதிபர் பிராபவோ சுபியான்டோ. டெல்லியில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு. ஆண்டிப்பட்டியில் செண்டு மல்லி செவ்வந்தி பூக்களின் விலை கடும் வீழ்ச்சி. உரிய விலை கிடைக்காததால் பூக்களை குப்பையில் கொட்டிச் சென்ற விவசாயிகள். மகாராஷ்டிராவில் சரத்பவாருடன் அஜித் பவார் ரகசிய ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் இரு பிரிவுகளும் இணைய வேண்டும் என தொண்டர்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் முக்கியத்துவம்.
தொழிலாளர்கள் நலனுக்காக வசூலிக்கப்பட்ட 70,744 கோடி செலவிடப்படவில்லை. கட்டுமான தொழிலாளர்கள் நலன் தொடர்பான தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல். மகன் அறையில் அலறல் சத்தம் கேட்டு எழுந்ததாக கத்தி குத்து தாக்குதலுக்கு ஆளான நடிகர் சைஃப் அலிகான் வாக்குமூலம். மகன் அழுது கொண்டிருந்த நிலையில் அடையாளம் தெரியாத நபர் தன்னை திடீரென தாக்கியதாகவும் தகவல். சென்னையில் தங்கம் விலை வரலாறு காணாத உயர்வு. தங்கம் சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 60,440 ரூபாய்க்கு விற்பனை. பணியில் சிக்கிக்கொண்ட மானுக்கு ஒருவர் உதவும் காட்சி இணையத்தில் வைரல். மான் செல்வதற்காக பாதை ஏற்படுத்தி கொடுத்த நபருக்கு குவியும் பாராட்டு. ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் படையினர் ஹெலிகாப்டர்கள், போர் விமானங்கள் மூலம் தொடர்ந்து தாக்குதல். அறிவுறுத்தலை தொடர்ந்து பாலஸ்தீனத்தின் மேற்கு கரைப்பகுதியிலிருந்து ஏராளமான மக்கள் வெளியேற்றம். கீவ் நகரம் மீது ரஷ்யா ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியதாக யுக்ரைன் குற்றச்சாட்டு. குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்து விட்டதாகவும் வீடுகள், வணிக வளாகங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் தகவல். போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் காசாவுக்கு திரும்பும் மக்களுக்காக கூடாரங்கள் அமைப்பு. 100க்கும் மேற்பட்ட தற்காலிக கூடாரங்களில் தங்க வைக்க அதிகாரிகள் ஏற்பாடு. நாக சைத்தன்யா சோபிதா இணை பிரிந்துவிடும் என கணித்த ஜோதிடர். ஆந்திராவைச் சேர்ந்த ஜோதிடரிடம் மகளிர் உரிமை ஆணையம் விசாரணை. KGF திரைப்பட நாயகன் யஷ் நயன்தாரா நடிக்கும் திரைப்படத்திற்காக 100 மரங்களை வெட்டியதாக புகார். விளக்கம் கேட்டு டாக்ஸிக் திரைப்பட குழுவினருக்கு கர்நாடக வனத்துறை நோட்டீஸ். 6 வயது குழந்தை போன்று உணவு பழக்கம் கொண்டுள்ள அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் வாரன் பஃபெட் கோக், மெக்டொனால்ட்ஸ் உணவு, ஐஸ்கிரீம் விரும்பி சாப்பிடுவதாக பேட்டி. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சேவாக், ஆர்த்தி தம்பதி விவாகரத்து என தகவல். இணையதளம் முழுவதும் காட்டு தீயாய் செய்தி பரவி வரும் நிலையில் இரு தரப்பிலும் இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. போட்டியில் சிறப்பாக விளையாட விரும்பினால் பந்து வீச்சாளர்கள் மீது அழுத்தம் ஏற்படும் வகையில் பேட்டர்கள் விளையாட வேண்டும். இங்கிலாந்து T20 கிரிக்கெட் அணியின் கேப்டன் ஜாஸ் பட்லர் அறிவுரை. கேப்டனாக அல்ல, தலைவனாக இருக்க விரும்புகிறேன். இந்திய T20 அணியின் கேப்டனாக செயல்படும் சூரியகுமார் யாதவ் பேட்டி. கர்நாடக அரசின் விருதை ஏற்க மறுத்த நடிகர் கிச்சா சுதீப். திறமையானவர்களில் ஒருவருக்கு விருது வழங்கினால் மகிழ்ச்சி என சமூக வலைதளத்தில் பதிவு. நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் 69வது திரைப்படத்தின் முதல் பார்வை போஸ்டர் வரும் 26ஆம் தேதி வெளியாகிறது. கடைசி படம் என்பதால் எதிர்பார்ப்பு அதிகரிப்பு.